ஹாய் ஆல். ஜென்ரல் சயின்ஸ் வீடியோ இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணலாம். ஜென்ரல் சயின்ஸில் பார்த்தீங்கன்னா ஃபிசிக்ஸ் இருக்குது, கெமிஸ்ட்ரி இருக்குது, பயாலஜி இருக்குது அண்ட் என்விரான்மெண்ட் இருக்குது. நம்ம பயாலஜிலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். பிகாஸ் அதுதான் கொஞ்சம் படிக்க ஈஸியாகவும் இருக்கும். ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரியோடவே பயாலஜி கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். பயாலஜிலேருந்து என்விரான்மெண்ட் போகும்போது நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு இது ரெண்டையும் கம்ப்ளீட் பண்ணிடலாம். அப்புறமா நம்ம கெமிஸ்ட்ரி பார்த்துட்டு அப்புறமா ஃபிசிக்ஸ் போகலாம். பிகாஸ் இந்த ஆர்டரில் போனால் தான் படிக்கவும் ஈஸியாக இருக்கும். எடுத்தோடனே ஃபிசிக்ஸ் அந்த சிலபஸ் ஆர்டர் படியே போனோம் அப்படின்னா கஷ்டமாக இருக்குன்னு சொல்லி இந்த யூனிட்டிவே நம்ம ஸ்கிப் பண்ணிடுவோம். ஸோ குரூப் 1 எக்ஸாம் எல்லாம் நம்ம ட்ரை பண்ணுறோம் அப்படின்னா சயின்ஸும் நம்ம படித்து வச்சுக்கிறது தான் பெட்டர். ஸோ காம்படிஷனில் நம்மளால முன்னாடி இருக்க முடியும். ஓகேங்களா? ஸோ பயாலஜிலேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். இன்னைக்கு வந்து இன்ட்ரடக்ஷன் வீடியோ தான். ஸோ இந்த சீரீஸில் பயாலஜியில் நம்ம என்னெல்லாம் படிக்க போகிறோம், எந்த சோர்ஸ்லலாம் படிக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ சிலபஸில் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்குற ஒவ்வொரு வேர்டோட சப்டாபிக்ஸ் வந்து நான் உங்களுக்கு இது கொடுத்துருக்கேன். இதோட பிடிஎஃப் வந்து டெலகிராம் சேனலில் நான் அப்லோட் பண்ணுறேன். ஸோ வீடியோ முடிஞ்சோடனே உங்கள் ஃப்யூச்சர் ரெஃபரன்ஸுக்கு நீங்கள் வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ பயாலஜியில் வர ஃபஸ்ட்டு கான்செப்ட் என்னென்னா மெயின் கான்செப்ட்ஸ் ஆஃப் லைஃப் சயின்ஸ், உயிரியலின் முக்கிய கோட்பாடுகள். சாரி, எனக்கு இந்த ரா வரிசை கரெக்டாக வராது. ஸோ இன்கேஸ் நான் தப்பாக ப்ரொனவுன்ஸ் பண்ணேன்னா எக்ஸ்கியூஸ் பண்ணிடுங்க. பிகாஸ் சின்ன வயசுலேருந்தே எனக்கு அது ப்ரொனவுன்ஸ் பண்ண வராது. ஓகேங்களா? அது என்னோட நேச்சர் அது. ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து மெயின் கான்செப்ட்ஸ் ஆஃப் லைஃப் சயின்ஸ். அதில் என்னெல்லாம் சப்டாபிக்ஸ் இருக்குது அப்படின்னா கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் லிவிங் ஆர்கானிசம், செல் ஸ்ட்ரக்சர், லெவல்ஸ் ஆஃப் ஆர்கனைசேஷன் அண்ட் தென் பயோமாலிகுல்ஸ். ஸோ என்ன சொல்ல வராங்கன்னா இந்த ஒரு டாபிக்குள்ளே நாங்கள் என்னெல்லாம் கொஸ்டின் கேட்போன்னு டிஎன்பிசி சைட்லேருந்து சொல்கிறாங்க. இந்த ஒரு வேர்டு வச்சது மூலிமா என்ன சொல்ல வராங்கன்னா லிவிங் ஆர்கானிசம்ஸோட கேரக்டரிஸ்டிக்ஸை பற்றி அவங்க கேட்க சான்ஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா, லிவிங் ஆர்கானிசமோட பேசிஸ் என்ன, அதோட சிஸ்டம்ஸ், அதனால இண்டிபெண்ட்டாக இருக்க முடியும், மூவ் பண்ண முடியும் இல்லைங்களா? இப்போ பாக்டீரியா எடுத்துக்கிட்டாலும் சரி, ஒரு லயன், ஹியூமன் யார் எடுத்துக்கிட்டாலும் அவங்க மூவ் பண்ணுவாங்க. இது மாதிரி ஒரு பொருளை உயிருள்ள பொருள்னு சொல்றதுக்குன்னு ஒரு சில க்ரைட்டீரியா இல்லைன்னா ஒரு செக்லிஸ்ட் மாதிரி எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா மாதிரி இருக்கு. ஸோ அதை பற்றி பார்க்குறது தான் இது. ஓகேங்களா? இதெல்லாம் இருந்துச்சுன்னா அந்த பொருளை வந்து உயிர் இருக்குன்னு சொல்லுவோம். ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா மரம் செடியெல்லாம் நம்மளுக்கு மூவ் ஆகாது. அதாவது மரம் ஒரு பக்கம் இருக்கு அப்படின்னா அது நடந்து இன்னொரு பக்கம்லாம் போறது இல்லை. அதுக்காக அதுக்கு உயிர் இல்லைன்னு சொல்லிடுறோமா? அதுக்கும் உயிர் இருக்கு இல்லைங்களா? ஸோ எப்படி நம்ம சொல்றோம்னா அதுக்குன்னு ஒரு சில செட் ஆஃப் ரூல்ஸ் இருக்கு. அதெல்லாம் ஃபுல்ஃபில் பண்ணுச்சுன்னா அந்த பொருளை நம்ம வந்து லிவிங் ஆர்கானிசம்னு சொல்லுவோம், உயிருள்ள பொருள்னு சொல்லுவோம். ஸோ அதுதான் ஃபர்ஸ்ட் டாபிக். ஓகேங்களா? செகண்ட் டாபிக் என்ன அப்படின்னா செல் ஸ்ட்ரக்சர் அண்ட் ஃபங்க்ஷன். இப்போ நம்ம பார்க்குற எல்லா உயிருள்ள பொருளும் செல்ஸ்னால ஆனதுன்னு சொல்கிறோம். பிளான்ட் செல், அனிமல் செல்னு நம்ம சொல்கிறோம். ஸோ அதுக்குள்ளே என்னெல்லாம் இருக்குது, பிளான்ட் செல்னா என்ன, அனிமல் செல்னா என்ன, அந்த ஒவ்வொரு ஆர்கனும் என்னென்ன வேலை பண்ணுது அப்படிங்கிறத பற்றி பார்க்குறது தான் நம்மளோட செகண்ட் சப் டாபிக். இதுலேயே இருக்கிற மூணாவது டாபிக் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த செல்லெல்லாம் சேர்ந்து டிஷ்யூ ஆகுது, அந்த டிஷ்யூ எல்லாம் சேர்ந்து ஆர்கன் ஆகுது, அந்த ஆர்கன் எல்லாம் சேர்ந்து ஆர்கன் சிஸ்டம் ஆகுது. ஸோ படிப்படியாக இதை ஒவ்வொன்றா பற்றியும் நம்ம படிக்கிறது தான் மூணாவது. நாலாவது என்ன அப்படின்னா பயோமாலிக்யூல்ஸ். அதாவது நம்ம செல்லுக்கும் உள்ளார போய் அதுக்கும் அடிப்படையாக இருக்கிறது ஆட்டம்ஸ். ஆட்டம்ஸ் ஆஃப் மாலிகுல்ஸ்ன்னு சொல்லுவோம். ரியாலிட்டியில் ஆட்டம்ஸை பார்க்குறத விட மாலிகுல்ஸ் தான் நம்ம அதிகமாக பார்ப்போம். இப்போ இது ஆக்சிஜன் ஆட்டம் இருக்குன்னா நம்ம ஆக்சிஜனை வந்து O2 மாலிகுலாக தான் நம்ம அதிகமாக பார்க்குறோம் இல்லைங்களா? ஸோ ஆட்டம்ஸ்னால் அதோட கேரக்டரிஸ்டிக்ஸை பற்றி தெரிஞ்சுக்க ஹெல்ப் பண்ணும். ஆனால் ரியாலிட்டியில் மாலிகுல்ஸாக தான் எல்லாமே இருக்கும். ஸோ பயோமாலிகுல்ஸ்னால் ஒன்றும் இல்லை, நம்ம பயாலஜிக்கலாக படிக்கிற எல்லாத்துலேயுமே இருக்கிற பேஸ் மாலிகுல்ஸை பற்றி படிக்கிறது. எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா கார்போஹைட்ரேட்ஸ், ப்ரோட்டீன், டிஎன்ஏ, இதை பற்றியெல்லாம் நம்ம அந்த மாலிகுல் எப்படி இருக்குது, அந்த கெமிஸ்ட்ரி, பயோகெமிஸ்ட்ரி மாதிரி பார்க்குறத தான் இந்த நாலாவது சப் டாபிக். ஓகேங்களா? ஸோ மெயின் கான்செப்ட்ஸ் ஆஃப் லைஃப் சயின்ஸ் அப்படிங்கிற இந்த ஒரு லைன்ல அவங்க இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்கறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஓகேங்களா? அடுத்த சப் டாபிக் பார்த்தீங்கன்னா கிளாசிஃபிகேஷன். ஸோ நம்ம இப்போ வந்து உயிருள்ள பொருள்னா என்னென்னு பார்த்தோம், அது எப்படி செல்லாக இருக்குது, டிஷ்யூவாக இருக்குது, அதோட ஃபங்க்ஷன்ஸ் என்னென்னு பார்த்தோம், மாலிகுல் லெவல் என்ன இருக்குதுன்னு முன்னாடி சப் டாப்பிக்கில் வந்துச்சு. அடுத்த சப் டாப்பிக்கில் என்ன இருக்குன்னா அதை எப்படி நம்ம வகைப்படுத்துகிறோம், எப்படி கிளாஸிஃபை பண்ணுறோம் அப்படிங்கிறத பற்றி இருக்குது. இது வந்து நம்ம ஸ்கூல்லேருந்தே படிச்சிருப்போம். கிங்டம்,
கிளாசிஃபிகேஷன் 5 கிங்டம் கிளாசிஃபிகேஷன் அது நம்மளுக்கு தெரியணும். அடுத்து டாக்ஸானாமி, பைனாமியல் நாமென்க்ளேச்சர். இப்போ நம்ம வந்து பொட்டானிக்கல் நேம்னு நம்ம பார்க்குறோம். ஒரு பிளான்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 பேர் வச்சு அதை நம்ம ஐடென்டிஃபை பண்ணுறோம். ஸோ அந்த டாக்ஸானாமினா பேர் வைக்கிற அந்த இதை தான் சொல்கிறாங்க. ஸோ அந்த டாபிக் இருக்குது. பேசிஸ் ஆஃப் கிளாசிஃபிகேஷன். இப்போ நம்ம கிளாசிஃபிகேஷன் பார்க்குறோம். எதை பேசிஸாக வச்சு இல்லை எதை அடிப்படையாக வச்சு கிளாசிஃபை பண்ணுறாங்க அப்படிங்கிற அந்த திங்கையும் பார்க்கணும். அடுத்து வைரஸ். வைரஸ் வந்து ஒரு வித்தியாசமான ஒரு லிவிங் ஆர்கானிசம். ஸோ அதை பற்றி நம்ம வந்து தனியாக பார்க்குறோம். ஓகேங்களா? இது செகண்ட் டாபிக் கீழே இருக்கிற சப் டாபிக்ஸ். அடுத்த சப் டாபிக் அடுத்த டாபிக் பார்த்தீங்கன்னா எவல்யூஷன். எவல்யூஷன்னா பரிணாம வளர்ச்சி அடைகிறத பற்றி படிக்கிறது. ஸோ பரிணாம வளர்ச்சியை பற்றி இது வரைக்கும் என்னென்ன தியரிஸ் வந்திருக்கு அப்படிங்கிறத பற்றி பார்க்குறோம். எவிடன்ஸ் ஆஃப் எவல்யூஷன். இப்போ நம்ம தியரின்னு பார்க்குறோம், அதுக்கு என்ன எவிடன்ஸ் இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம சேர்த்து பார்க்கணும். அடுத்து நேச்சுரல் செலெக்ஷன் அண்ட் அடாப்டேஷன். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுல தான் நம்மளால கொஸ்டின்ஸாக எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும். இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது தான் இது ரெண்டும். ஓகேங்களா? அடுத்தது என்ன இருக்குன்னா மரபியல், ஜெனட்டிக்ஸ் இருக்கு. ஜெனட்டிக்ஸ்னாவே இது நம்ம அதிகமாக கரண்ட் அஃபேர் கூட இல்லைன்னா பயோடெக்னாலஜின்னு கூட சொல்லலாம். பியூர் சயின்ஸாக இருக்காது, ஒரு பேசிக் சயின்ஸ் லெவலில் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து லைட்டாக பயோடெக்னாலஜியும் சேர்த்து டச் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஸோ இது பார்த்தீங்கன்னா இது எல்லாம் தான் பேஸ் சயின்ஸில் உங்களுக்கு வரும். இதெல்லாம் உங்களுக்கு ஈஸியாக தான் இருக்கும். அந்த டிசீஸை பற்றி படிக்கிற மாதிரி இருக்கும். பட் இது 3 தான் உங்களுக்கு அந்த ரொம்பவே அந்த பயாலஜிக்கலாக இருக்கும். அந்த டயக்ராம்ஸ் அதெல்லாம் வச்சு படிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ மெண்டலியன் பிரின்சிபிள்ஸ் பார்க்குறோம். அடுத்தது குரோமோசோம்ஸ் அண்ட் ஜீன்ஸ் பார்க்குறோம். டிஎன்ஏ ஸ்ட்ரக்சர் அண்ட் ரெப்ளிகேஷன் பார்க்குறோம். இதில் பார்த்தீங்கன்னா இதுலேருந்து பெருசாக கொஸ்டின்ஸ் வராது ஃபர்ஸ்ட் டாபிக்லேருந்து. ஆனால் செகண்ட் அண்ட் தேர்ட் டாபிக்லேருந்து நீங்கள் கொஸ்டின்ஸ் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ நம்ம ஏன் அதையும் சேர்த்து பார்க்குறோன்னா இன்கேஸ் அது கேட்டாலும் நம்ம மிஸ் பண்ணக்கூடாது, இல்லைன்னா கான்செப்ட் கிளியராக இருக்கணும். அடுத்த இதைய படிக்காமல் நான் அடுத்து இதுக்கெல்லாம் போயிட்டேன் அப்படின்னா இன்கேஸ் எனக்கு இங்கே எங்கேயாச்சும் ஸ்டக் ஆகுது அப்படின்னா மறுபடியும் நான் போய் இதை ரெஃபர் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கு நான் இதை படிச்சுட்டே இங்கே நான் வந்துட்டேன்னா எனக்கு ஈஸியாக வேலை முடிஞ்சிடும். அதனால தான் நம்ம லைனாக பேஸ்லேருந்து படிக்க போகிறோம். ஓகேங்களா? அடுத்தது ஃபிசியாலஜி. ஃபிசியாலஜினா நம்மளோட பார்ட்ஸை பற்றி படிக்கிறது. அதாவது பிளான்ட் இருக்குன்னா அந்த பிளான்ட்ல என்னென்ன இருக்குது, ஸ்டெம், லீஃப், ஃப்ரூட், இது மாதிரி அதை ஒவ்வொரு பார்ட்டாக படிக்கிறது தான் ஃபிசியாலஜி. ஹியூமனும் பிளான்ட்டும் நம்ம வந்து பார்க்க போகிறோம். அனிமல் நம்ம எடுத்தோம்னா அது நிறையா இருக்கும். நம்ம அவ்வளோ இன்டெப்த்தாக ஜென்ரல் சயின்ஸோ 10 கொஸ்டினுக்கு அதுலேயும் அந்த யூனிட்ல ஒரு பார்ட்டாக இருக்க பயாலஜியோ நம்ம அவ்வளோ படிக்க தேவையில்லை. ஹியூமனும் பிளான்ட்டும் நம்ம படித்தா போதும். ஓகேங்களா? ஸோ ஹியூமனில் என்னென்ன சிஸ்டம் இருக்கோ அதெல்லாம் பார்க்கணும். பிளான்ட்டில் பார்த்தீங்கன்னா ஃபோட்டோசிந்தசிஸ் பார்க்கணும், டிரான்ஸ்பிரேஷன் மெயினாக பார்க்கணும், ரெஸ்பிரேஷன் அண்ட் பிளான்ட் ஹார்மோன்ஸ் ஆப்ஷனலாக வேணும்னா பார்க்கலாம். நான் வீடியோவில் கவர் பண்ணிடுவேன். உங்களுக்கு டைம் இருந்தால் அந்த டாப்பிக்கையும் சேர்த்து படிச்சிருங்க. ஓகேங்களா? அடுத்தது நியூட்ரிஷன். இது வந்து ரொம்ப சிம்பிளான டாபிக் தான். இது வந்து பிளான்ட் நியூட்ரிஷன். அது ஆட்டோட்ராஃபிக்காக இருக்கா ஹெட்ரோட்ராஃபிக்காக இருக்கா அப்படிங்கிறத பேஸ் பண்ணி. அடுத்து டயட் அண்ட் டெஃபிஷியன்சி டிசீஸ். இது நம்ம ஸ்கூல்லேருந்தே படிச்சிருப்போம். இந்த ப்ரோட்டீன் டெஃபிஷியன்சினா என்ன, விட்டமின் சி டெஃபிஷியன்சினா என்ன, அல்ல நம்ம அந்த ஸ்கர்வி பற்றி பார்த்துருப்போம். இது மாதிரி ப்ரோட்டீன் டெஃபிஷியன்சியில் நம்ம நிறைய பார்த்துருப்போம். இந்த மராஸ்மஸ் இது மாதிரிலாம் நம்ம படிச்சிருப்போம் இல்லைங்களா? அதெல்லாம் ஸ்கூலில் படித்தாதான் நம்ம ஜஸ்ட் திருப்பி இங்கே அதை ஞாபகப்படுத்திக்கிற மாதிரி தான் இருக்கும். ஓகேங்களா? அந்த கான்செப்ட் பார்த்தா உங்களுக்கு ஞாபகம் வந்துடும். பிகாஸ் நம்ம ஸ்கூல் டைம்ஸில் அவ்வளோ டைம் அதை ரிப்பீட்டடாக படிச்சிருக்கோம். அடுத்து மேக்ரோ நியூட்ரியன்ஸ் அண்ட் மைக்ரோ நியூட்ரியன்ஸ்னால் ஒன்றும் இல்லை, இந்த கார்ப்ஸ், ப்ரோட்டீன், ஃபேட், அப்புறமா விட்டமின் ஏ, பி, சி இந்த டேப்லெட் காலம் போட்டாலும் படிச்சிருப்போம் ஸ்கூலில். ஸோ அதுதான் மைக்ரோ நியூட்ரியன்ஸ், மேக்ரோ நியூட்ரியன்ஸ். ஓகேங்களா? இப்போ நான் சொன்ன மாதிரியே டெஃபிஷியன்சி, மால் நியூட்ரிஷன், அதோட எஃபெக்ட் என்ன அப்படிங்கிறது. ஓகேங்களா? ஸோ இது ரொம்ப சிம்பிளான டாபிக் தான் நியூட்ரிஷன்ங்கிறது. அடுத்த சிலபஸில் இருக்க டாபிக் என்னன்னா ஹெல்த் அண்ட் ஹைஜீன். இதுவுமே ரொம்ப சிம்பிளான டாபிக். ஹெல்த் அண்ட் ஹைஜீன் இந்த 6th ஸ்டாண்டர்ட்லலாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதை பொம்மை போட்டு ஹேண்ட் வாஷ் பண்ணும் இந்த மாதிரி. அந்த லெவலுக்கு நம்ம ரொம்ப படிக்க தேவையில்லை. பட் சிலபஸில் அதையும் மென்ஷன் பண்ணியிருக்கனால நீங்கள் ஜஸ்ட் 6th ஸ்டாண்டர்ட் புக்ஸ் எல்லாம் ஜஸ்ட் அதை ரீட் மட்டும் பண்ணி வச்சுக்கோங்க. அது வந்து கொஸ்டின்ஸ் பெருசாக வராது. ஜஸ்ட் நம்ம சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்காக அதை நம்ம பார்த்து வச்சுக்கலாம். அடுத்து என்விரான்மெண்ட், ஹெல்த் அண்ட் சானிடேஷன். இது வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட் அஃபேர் ரிலேட்டடாக தான் கேட்பாங்க. இந்த சானிடேஷன் ரிலேட்டடாக இருக்கிறதெல்லாம். ஓகேங்களா? அடுத்து வேக்சினேஷன் அண்ட் இம்யூனைசேஷன். இது வந்து நம்ம ஜென்ரல் சயின்ஸாக படிக்கிறத விட வேக்சினேஷன்
அந்த யுனிவர்சல் இம்யூனைசேஷன் ப்ரோக்ராமுக்கு இல்லைங்களா, அந்த மிஷன் இந்திரதனுஷ் அதே மாதிரி லைட்டாக கரண்ட் அஃபேர்ஸோட பார்க்குற மாதிரி இருக்கும். அண்ட் தென் இது எப்படி வேலை செய்யுது இம்யூனைசேஷன்னா, இப்போ நம்ம வேக்சின் போடுறதுனால நம்ம எப்படி நெக்ஸ்ட் டைம் இப்போ நம்ம கொரோனா வேக்சின் போடுறதுனால நெக்ஸ்ட் டைம் கொரோனா நம்மளுக்கு அஃபெக்ட் ஆனாலும் நம்ம சிவியராக அஃபெக்ட் ஆகாமல் எப்படி தப்பிக்கிறோம், அதோட பேஸ் அந்த சயின்ஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம இம்யூனைசேஷனில் படிப்போம். ஓகேங்களா. ஸோ வேக்சினேஷன்னா அந்த கரண்ட் அஃபேர், இம்யூனைசேஷன்னா வேக்சின் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு படிக்கிறது. ஓகேங்களா. அடுத்த டாபிக் ஹியூமன் டிசீஸ். டிஎன்பிசி அதிகமாக கேட்குற டாபிக் இது. ஸோ இது வந்து கம்யூனிகபிள் டிசீஸ், நான் கம்யூனிகபிள் டிசீஸ்னு படிப்போம். மோஸ்ட்டாக இது வந்து கொஞ்சம் டாப்பிக்காக போயிட்டு இருக்கும் எப்போவுமே. பிகாஸ் இது கூட நம்மளால வேக்சின்னாலேயோ இல்லை ஏதாச்சும் எஃபர்ட்னாலேயோ கண்ட்ரோல் பண்ண முடியுது. பட் இது வந்து நம்மளோட லைஃப் ஸ்டைல்னால இது மாறிட்டு வருது. ஸோ இதை தான் கண்ட்ரோல் பண்ண கவர்மெண்ட் நிறைய எஃபர்ட் எடுத்துகிட்டு இருக்காங்க. அது தமிழ்நாடு கவர்மெண்ட் எஃபர்ட் எடுத்துகிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம இது கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணி படிக்க வேண்டியதாக இருக்கும். அடுத்து டெஃபிஷியன்சி டிசீசஸ், இது எல்லாமே நம்ம வந்து அந்த நியூட்ரிஷன் அந்த டாப்பிக்லேயே படிச்சுருவோம். அடுத்து ஃபர்ஸ்ட் எய்ட் அண்ட் எமர்ஜென்சி கேர், இது நான் 6th ஸ்டாண்டர்ட் 7th ஸ்டாண்டர்ட் புக்கில் இருக்கும், பெருசாக இம்பார்ட்டன்ட் இல்லை. ஸோ இது 3 தான் இம்பார்ட்டன்ட். அதில் நம்ம நான் கம்யூனிகபிள் டிசீஸை கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் பண்ணி படிக்கணும். கம்யூனிகபிள் டிசீஸில் அது எது காஸ் பண்ணுது, பாக்டீரியாவா, வைரஸா, புரோட்டோசோவாவா, அதுக்கு ஏதாச்சும் கவர்மெண்ட் ஸ்டெப் எடுத்துருக்காங்களா, இல்லை வேக்சின் இருக்கா, அந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் நம்ம படிக்கணும். ஓகேங்களா. ஸோ அவ்வளோதான் பயாலஜிக்குன்னு டிஎன்பிசி கொடுத்துருந்த டாபிக்ஸ் என்னென்னா அதுக்குள்ளே என்னென்ன டாபிக்ஸ் கேட்க முடியும் அப்படிங்கிறதையும் நான் சேர்த்து உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஓகேங்களா. இப்போ நம்ம வந்து இதை வந்து மேக்ஸிமம் ஒரு 20 வீடியோஸில் நம்ம இந்த டாபிக்ஸ் ஃபுல்லாத்தையும் கவர் பண்ணிடலான்ட்டு இருக்கேன். ஸோ மேக்ஸிமம் 20 வீடியோஸ் தான் வரும். ஓகேங்களா. பயாலஜி சீரீஸில் இந்த வீடியோஸ் எல்லாம் நான் எதை பேஸ் பண்ணி மேக் பண்ணுறேன்னா என்சிஆர்டி பயாலஜி கிளாஸ் 9 and 10லேருந்து மோஸ்ட்டாக ரெஃபர் பண்ணியிருக்கேன். அடுத்து சமச்சி பயாலஜி லெசன்ஸையும் பார்த்துருக்கேன். அடுத்து இந்த இம்யூனைசேஷன், அதுக்கப்புறமா இந்த ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஐ திங்க் இந்த ஜெனட்டிக்ஸ், இது எல்லாமே நான் வந்து 11th and 12th சமச்சி புக் பார்த்துருக்கேன். அது வந்து ரொம்ப இன்டெப்த்தாக அதை போய் படிக்கணுங்கிறது இல்லை. ஏன்னா பிகாஸ் அது வந்து 11th and 12thங்கனால இந்த தியரிஸு ரொம்ப பயாலஜிக்கலாகவும் நிறைய கொடுத்துருப்பாங்க. நம்ம ஜென்ரல் சயின்ஸில் கேட்குற அளவுக்கு நான் வந்து ஷார்ட்டாக நோட்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அதுலேருந்து தான் உங்களுக்கு நான் வீடியோ கொடுக்க போகிறேன். ஓகேங்களா. ஸோ நான் இந்த 3 சோர்ஸ் தான் யூஸ் பண்ணுறேன். இதுலேருந்து பெருசாக நான் வெளியே இன்கேஸ் ஏதாச்சும் நான் வெப்சைட் ரெஃபர் பண்ணேன் அப்படின்னா அந்தந்த வீடியோவோட பிடிஎஃப்லேயே நான் உங்களுக்கு வந்து அந்த லிங்க்கும் நான் கொடுத்துறேன், நீங்கள் போய் ரெஃபர் பண்ணிக்கிறதுக்கு. ஓகேங்களா. ஸோ இன்கேஸ் நீங்கள் ஏன் நான் என்சிஆர்டி படிக்கிறேன் அப்படின்னா ஒரு சில கொஸ்டின்ஸ் வந்து என்சிஆர்டி அந்த கான்செப்ட் அதையும் சேர்த்து படித்தோம்னா ஆன்சர் பண்ணுற மாதிரி கேட்டிருக்காங்க. குரூப் 1ல் மெயினாக அது மாதிரி கேட்டிருக்காங்க. குரூப் 2லையும் கேட்குறாங்க. அதாவது இதில் சயின்ஸ் கொஸ்டின் அதிகமாக இருக்கிறதுனால உங்களுக்கு இதில் அதிகமாக கேட்ட மாதிரி இருக்குது. பட் இதுலேயும் கேட்டுட்டு தான் இருக்காங்க. ஸோ குரூப் 4னா கம்பல்சரி இந்த 3rd or 1st படிக்கணுங்க அவசியம் இல்லை. பட் குரூப் 4லேயே டஃப்னஸ் இன்க்ரீஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அதனால தான் நான் 3ஐயும் கம்பைன் பண்ணி உங்களுக்கு வீடியோ தரேன். ஸோ வேணும்னா நீங்கள் வந்து வீடியோ ஃபாலோ பண்ணிக்கலாம். ஓகேங்களா. 20 வீடியோஸில் நம்ம முடிஞ்ச வரைக்கும் கவர் பண்ண பார்க்கலாம். ஓகேங்களா. ஓகே, இப்போ வந்து சிலபஸ் என்னென்ன பார்த்தோம், அதுக்கு உள்ள என்னென்ன டாபிக்ஸ் இருக்குன்னு பார்த்தோம். அடுத்து நான் எதுலேருந்து வீடியோ போட போகிறேன், நான் என்ன சோர்ஸ் யூஸ் பண்ணுறேன் அப்படிங்கிறதையும் நான் சொல்லியிருக்கேன். இப்போ வந்து எந்த டாபிக்ஸ்லேருந்தெல்லாம் அதிகமாக கொஸ்டின்ஸ் ரிஃப்ளெக்ட் ஆகிருக்குன்னு பார்க்கலாம். ஹெல்த் அண்ட் ஹைஜீன், இந்த சுகாதாரம் அப்படிங்கிற டாபிக்லேருந்து தான் அதிகமாக கேட்பாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஹியூமன் ஃபிசியாலஜி, நம்ம ஹியூமன் சிஸ்டம் ஒர்க் ஆகுது இல்லைங்க, இந்த பிளட்டு ரிலேட்டட் கொஸ்டின் எல்லாம் அதிகமாக கேட்பாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா வேக்சின் அண்ட் எபிடெமிக்ஸ், இது வந்து மோஸ்ட்டாக கரண்ட் அஃபேரில் போச்சுன்னா கேட்பாங்க. இவல்யூஷன் அண்ட் ஜெனட்டிக்ஸ் வந்து அதுக்கு அடுத்த ப்ரியாரிட்டியில் தான் இருக்குது. ஏன்னா ஜெனட்டிக்ஸ் அதிகமாக கேட்பாங்க இவல்யூஷனை விட. ஓகேங்களா. அடுத்து நியூட்ரிஷன் அண்ட் டைப், இதுவுமே கேட்டுட்டு தான் இருக்காங்க. இது ஈஸியாக நம்மளால சால்வ் பண்ண முடியும், பட் இதுவும் கேட்டுட்டு தான் இருக்காங்க. ஸோ டாப் 5ன்னு பார்த்தோம்னா இதெல்லாம் தான் இருக்குது. ஸோ இதுதான் நம்ம ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணி பார்த்து வச்சுக்க வேண்டிய. எதுவுமே நான் படிக்கலை அப்படின்னா இந்த 5 டாப்பிக்காச்சும் பார்த்துட்டு போயிடணும். ஓகேங்களா. ஸோ இதோட இன்ட்ரடக்ஷன் வீடியோ ஓவர். ஸோ இந்த சப் டாபிக்ஸ் வேணும் அப்படின்னா நான் வந்து டெலகிராம் சேனலில் வந்து உங்களுக்கு பிடிஎஃப் அப்லோட் பண்ணுறேன். அதில் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி இந்த சப் டாபிக்ஸ் எல்லாமே பார்த்துக்கோங்க. ஸோ 20 வீடியோஸ் வரும். அதோட இந்த பயாலஜி நீங்கள் வந்து கம்ப்ளீட்டாக ஃபினிஷ் பண்ணிடலாம். இந்த 3 சோர்ஸும் நீங்கள் போய் அதுக்கப்புறம் ரீட் பண்ணிங்கன்னா கூட உங்களுக்கு வந்து வீடியோவில் சொன்னதுனால ரீட் பண்ணவும் உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா. ஸோ நோட்ஸும் நான் சேர்த்து ப்ரொவைட் பண்ணிடுறேன். இங்கிலீஷ் அண்ட் தமிழ் ரெண்டுமே கொடுப்பேன்.
இது 2மே பார்த்தீங்கன்னா, நான் வந்து சமச்சீர் கூட தமிழ் புக்லேருந்து எடுத்து உங்களுக்கு நோட்ஸ் தமிழ்ல குடுத்துருவேன். என்சிஇஆர்டி மட்டும் நான் கூகுள் டிரான்ஸ்லேட் போட்டு நான் உங்களுக்கு தர மாரி இருக்கும். ஓகேங்களா? ஸோ எவ்ரி வீக் நான் வந்து ஒரு வீடியோவுமே அப்லோட் பண்ணலான்ட்டு இருக்கேன். ஸோ 20 வீக்ஸில் உங்களுக்கு பயாலஜி வந்து உங்களுக்கு கம்ப்ளீட் ஆயிரும். ஓகேங்களா? ஸோ ஸ்கிப் பண்ணாமல் குரூப் 1 அட்டன் பண்ணுறீங்க இல்லை குரூப் 2 அட்டன் பண்ண போகிறீங்க அப்படின்னா இப்போ இருந்தே நீங்கள் எதெல்லாம் அடிக்கடி ஸ்கிப் பண்ணீங்களோ எந்த யூனிட்டெல்லாம் ஸ்கிப் பண்ணீங்களோ எக்கனாமி சயின்ஸ் எதை நீங்கள் ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொன்று ஸ்கிப் பண்ணுவாங்க. சில பேர் ஹிஸ்ட்ரியும் கூட ஸ்கிப் பண்ணுவாங்க அவங்களுக்கு பிடிக்கலன்னு. ஸோ இன்கேஸ் சயின்ஸை நீங்கள் அந்த கேட்டகரியில் வச்சுருக்கீங்க அப்படின்னா அட்லீஸ்ட் நீங்கள் வந்து பயாலஜி என்விரான்மெண்ட் இது 2மாச்சும் படித்து வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு வந்து லாஸ்ட் மினிட்ல ஹெல்ப் பண்ணும். அந்த நீங்கள் பாலிட்டிலேருந்து ஏதாவது சில்லி மிஸ்டேக் பண்ணுற மாதிரியான கொஸ்டின் கேட்டால் கூட உங்களுக்கு ஹெல்ப் பண்ணிடும். அட் தி சேம் டைம் என்விரான்மெண்ட் வந்து உங்களுக்கு மெயின்ஸில் ஹெல்ப் பண்ண போகுது. பிகாஸ் ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணாலும் மெயின்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ என்விரான்மெண்ட் வந்து நான் கவர் பண்ணுறது ப்ரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் ஃபஸ்ட்டு கவர் பண்ணுவேன். மெயின்ஸுக்கு வந்து உங்களுக்கு தனியாக நான் வந்து கவர் பண்ணுவேன். ஓகேங்களா? ஸோ இந்த 20 வீடியோ முடிஞ்சோடனே உங்களுக்கு என்விரான்மெண்ட்டும் நான் அப்படியே கவர் பண்ணிடுவேன். ஓகேங்களா? ஸோ ஸ்கிப் பண்ணாமல் இதையும் சேர்த்து முடிக்கிறதுக்கு பாருங்கள். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.